இங்கிட்டு. ஐயோ காலில் எடுத்துட்டேன். இங்க யாருங்க அந்த கருவாட்டு கம்பெனியை எடுத்து போட்டு மூடிட்டு செவனே உட்காந்துருவான். ஏன்னா கறிக்கு மீன் ஒழுங்கா தர்றது கிடையாது. எடுத்துட்டு வந்தாலும் 1 கிலோ 1/4 கிலோ கொண்டு வர்றது. அது குழம்பு வச்சுன்னா உடனே முடிஞ்சிருது. மறுநாள் தொட்டுக்கிறக்கு ஏதாவது கேட்டோன்னா கருவாட்டை வச்சு தொக்கு பண்ணு பொறி அது என்னது பாறை கருவாடை எடு, நகர கருவாடை எடு, கோவானத்தில் எடு அப்படின்னு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு இருந்தால் ஆர்டர் பண்ணி நீங்களே தின்னுட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நான் என்னத்தை கொடுக்குறது கஸ்டமருக்குலாம்? தின்னது போதானே மிச்சம். அதுக்காண்டி எல்லாத்தையும் தின்னக்கூடாது. தின்னது போக மிச்சம்னா அது கொஞ்சமா தின்னணும். குடும்பத்தில் அப்படி தின்னுட்டா மீன் விலை அதிகமா இருக்கு. ரெகுலரா மீன் சாப்பிட முடியல. இப்போ ஒரு கருவாடை எடுத்து ஒரு மீன் எடுத்து கருவாடாக்கி அதை பதப்படுத்துறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இதுக்கப்புறம் கருவாடை ஏதாவது செஞ்சு கட்டியா மண்டே பேத்து விட்டுருங்க. எங்க வர தலையெழுத்து வேற கருவாடு குழம்பு வைக்கணும்ல. கருவாடு ஏதாவது எடுக்க போறேன். வெறும் சொத்து தான் அண்ணன் தம்பி சாப்பிட்டுருவீங்களா? ஐயோ இது கருவாட்டு குழம்பு தான். கருவாடு தான் அதே எடுக்க போகுது. ஆனா இதுக்கு முன்ன இந்த கிளி கிழிச்சிட்டு போகுது. சொன்ன மாதிரிதான் கடவுளே என் புருஷனுக்கு ஃபோன் பண்றேன். அட்டன் பண்ண விடாம பாத்துக்க. ஏன்னா இதை வச்சுதான் நீ சந்திரவனை வம்புடுக்கணும். அந்த மாதிரி தான். இரு என்னது என்ன மீன் எடுத்துட்டு போற? பாரு கொஞ்சம் பாரு. நல்லா காய வச்சு வச்சிருந்தான். எடுத்துட்டு வந்துட்டேன். உங்க அண்டாவாய்க்கு 10 அதான் 3 எடுத்துட்டு வந்துட்டேன். அதான் யாபம் அது வந்தோம். நம்ம வீட்டு முருங்கை பறிச்சுட்டு போயிடுவோம். எங்களுக்கு அண்டாவாய் 10 நீங்க மோந்து மட்டும் பாப்பிய. ஏறு மரத்துல ஏறு. சரி நம்ம வீட்டு மரத்துலயே கரெக்டா அந்த மரம் வச்சு ஒரு 6 மாசம் இருக்கும். அதெல்லாம் குடிச்சு மாமா இந்த 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 முருங்கைக்காவை எடுக்கலாமாம்மா? இவன் கரெக்டா இருக்கான். இல்ல அவன் எடுத்துருவோம். தீரிச்சு அது கிடக்கட்டும். அது நடுக்கு தின்னா நல்லா இருக்குங்க. கூட்டு வைய பக்கத்துல உள்ளதான் நல்லா இருக்கு. இந்த இருக்குல்ல இந்த இடத்துல இதுதான் நல்லா இருக்கு. இதை மட்டும் எனக்கு பறிச்சு கொடுங்க. இங்க பாருங்க நல்லா சரியா நல்ல சூப்பர் பத்துல உள்ள முருங்கைக்காய். கருவாட்டு குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டு வச்சுருவீங்கன்னே செம்ம டேஸ்டா இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காய். இதுல இருந்து பால் பழம்லாம் எங்க கீழே உழுது பழுக்காமையா? ஆமா உரம் போடணும். நல்லா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அப்பதான் அது அழகா நீட்டா வளரும். கனி சாப்பிட முடியும். அதுல பெரிய மாதுளம்பழம் வந்துருக்கு. இவ்வளவு பெருசா இருக்கு. இதெல்லாம் ஜஸ்கின் கீரை பறிச்சு டெய்லி கீரை போட்டு. சரி புடி நான் பறிக்கிறேன். சாச்சா உடஞ்சிருமாயா? பரிய சாக்கி பறி பறி சாக்கி பொரிய நான் பறிக்கணும் மாட்டேன். இருங்கத்தா கருவாட்டெல்லாம் வச்சுக்கிறேன். பிரிக்கணும். இந்த இருக்கு டெங்கடா மாமா இருங்க மாமா. இதையும் பிரி. பெரம்பு மாதிரி போதுமா? போதுமா? இது பிடிங்க. இந்த மாதிரி உன் மகன் நேற்று 2 நகரையை பொறிச்சு தின்னுட்டு அப்பா கூட 2 நகரை பொறிச்சிருக்காமப்பா எனக்கு காணலைன்னு சொன்னா. அப்ப மட்டும் வாயை திறக்கல. பிள்ளைகளுக்கு போவதான் மிச்சம். வாங்க சோறு அடிக்க போறேன். சோறு அடிக்க போறேன். அடிச்சுட்டு எனக்கு தான் பசிக்குது. அந்த பசியோட நானும் தானே வேலை பாக்குறேன். இருக்கு அந்த முருங்கை எதுவுமே எடுக்காம பெப்பர் பேன் போய் உட்காந்துடுறிய நீ. உங்க அப்பா எடுத்துட்டு வந்தாங்க. எல்லா வேலையும் இவங்க பாக்குற மாதிரி பில்டப் பண்ணிடுவாங்க. சிம்பத்தில இந்த பொண்ணை பாருங்க எவ்வளவு வேலை பாக்குதுன்னு. வெயில் ஓவரா அடிக்க ஒரு மாதிரி வருது. என்னது நான் எதை ஃபர்ஸ்ட் வாங்குறது? கரடு விடுங்க. ரூமா?
நல்லா காய்கறி பிடிச்சிடும். வந்து நல்லா காஞ்ச கருவாடு கேட்குறவங்களுக்கு மஞ்சப்பற கருவாடு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கரையாது, பற்ற கருவாடு தான் கரையும். ஒரு கருவாடு வெட்டினா போதும். உட்காந்தோடய எல்லாத்தையும் மொத்தமாக வெட்டிட்டு எழுந்திரிச்சிருவோம். அதுக்கப்புறம் இது ஒரு வேலை தனியாக உள்ள போய் பார்க்கணும். நீ ஹோட்டல் கடையில் சேர்ந்தா வெங்காய போண்டாவுக்கு சூப்பராக உடையுது. நீ வெங்காயம் கிரிச்சு நெற்றி வீட்டில் இருக்க வேலை காணாதான் நான் ஹோட்டலில் வேறு வேலைக்கு சேரணுமா? சும்மா பிச்சுக்கிட்ட கிடந்துச்சு. வெட்டி போட்டா கருவாடு குழம்பாயிடும். முருங்கைக்கால வந்து ஒரு 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 என்னதுமா டிப்ஸ் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு முருங்கைக்காய் வெட்டுவோம். நார்மலாக முருங்கைக்காய் வந்து இப்படி தோல் எடுப்போம். அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி நம்ம முழுசாக தான் வெட்டி போடணும். அந்த நார் எடுத்துட்டோம்னா அதுதான் முருங்கைக்காயில் வந்து நம்மளுக்கு வாயு. அதனால முருங்கைக்காய் வந்து இப்படி தான் வெட்டி போடணும். இது வந்து எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. கருவாடு குழம்புக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சு வச்சு பண்ணி சுத்தல். வதக்கிறதுக்குன்னா இப்பெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு வெந்தயம் அது வெடிக்கணும். தூக்கி அடுத்து கொட்ட முடியாது. கடுகு வெடிச்சிட்டு வெந்தயம் பொரிஞ்சிட்டு நைட்டு போடலாம். வெட்டி வச்ச வெங்காயம் தேங்காய் இல்லாம வைக்க போறேங்க. அதனாலதான் நல்லா நிறைய வேணும். நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டு கலர்ல வதக்கட்டும். அதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் மிளகா பிடிக்கும். தக்காளி ஊற்றிக்கலாமா? தக்காளி
குழம்பு மசாலா பொடியும் சேர்த்தே போட்டு மசாலையோட கலந்துச்சு. இதுல இதெல்லாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் மிளகா பிடிக்கும். தக்காளி ஊற்றிக்கலாமா? தக்காளி நல்லா வதங்கி குழம்பு மசாலா பொடியும் சேர்த்தே போட்டு மசாலையோட கலந்துச்சு. இதுல இதெல்லாம் தக்காளி எண்ணெய் போட்ட மசாலா நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான காய்கறிகளை வெண்டைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், பச்சை மிளகாய் வதக்க மறந்துட்டேன் இப்படியே கிடந்தனால. ஏன்ட்டா அவளுக்கு விழுக்காம உங்களுக்கு நேரமும் காலமும் போகாதா? முருங்கைக்காய் அவ சும்மா அழகா தான் இருக்கா. போரியில அடி வாங்கி என்கிட்ட. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் கருவாடு போடணும். குழம்பு கொதிச்சுட்டு சுடு தண்ணியில இருந்து எடுத்துட்டு இன்னும் 2-3 தண்ணியில நார்மல் தண்ணியில கழுவிட்டு நல்லா கருவாடு கீழே வச்சா. இதுல உப்பு நிறைய இருக்காது, அதனால நிறைய போதும். நல்லா கழிச்சாச்சு. ஆனால் குழம்புக்கு உப்பு போட்டுறாதீங்க. கொதிக்கும் போது கருவாட்டில் உள்ள உப்பெல்லாம் குழம்புல இறங்கும். நம்ம கடைசியா பார்த்துட்டு நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டாங்க மட்டும்தான் உப்பு சேர்க்கணும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. நல்லா எண்ணெய் பிரித்து தனியாக வந்துருச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கருவாட்டு குழம்பு வச்சாலே வாய் குழம்பு மணக்குது. கருவாட்டு குழம்பு ஸ்பெஷாலிட்டி.
ம், நண்டு குழம்பு ஸ்பெஷல். ஆனா உண்மையாவே வா உண்மையாலுமே இப்ப நீ புகழ்ற மாதிரி இல்ல விட்டாலும் சாப்பிடுற மாதிரி சமைப்பேன் முடியல. எண்ணெய் அரிசி வித்தியாசமா இருக்கு. அது ஜெஸ்கிரீன் சாப்பிடுறா அதெல்லாம் எனக்கும் தருவா. மெல்லு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் முடிஞ்ச காரணம் தான். அக்கா தங்கச்சிக்கு அவ டயட் சாப்பாடு சாப்பிடுறாள்ல அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தருவா. டயட்ல இருக்க சந்தேரம் கொஞ்சம் பைய தருவா. பண்றாரு பாசக்கார அக்கா. போட்டியா? உப்பு போட்டேன். ஆனாலும் கம்மியா இல்லை. கருவாட்டு குழம்பு உப்பு போட்டேன். குழம்பு எப்படி மாமா இருக்கு? கருவாட்டு பீஸ பாருங்க. ஆமா கழித்துண்ட மாதிரி இருந்தா பாறை கருவாடு மஞ்சள் பாறை நல்லா இருப்பான் சின்ன சைஸ். அப்புறம் மஞ்சள் மஞ்சள் இருக்கு. கருவாட்டு குழம்பு அப்படியே நாளைக்கு வந்து சாப்பிட்டுனீங்களேன். கருவாட்டு குழம்புல உள்ள முருகன் சாப்பிட்டோம்னா கருவாட்டு சாறு கருவாட்டு குழம்புல ஒரு ப்ளஸ் என்னன்னா நம்ம கருவாட்டுல போடுற அந்த குழம்புல போடுற காய்கறி கூட கருவாடு டேஸ்ட் இருக்கும். என்ன கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிடுங்க. டெய்லி வேக வேகமா சாப்பிடுங்கம்மா. கட்டடிச்சு கருவாட்டு குழம்பு சாப்பிடுறதுனாவே நாளைக்கு சாப்பிடணும். இன்னைக்கு நைட்டு ஒரு 8 மணிக்கு குழம்பு வச்சு முடிச்சுட்டு இங்க மறுநாள் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் சோறாக்கி சாப்பிட்டோம்னுங்கம்மா. அத்தா மாதிரி ஒரு மரண சாப்பாடு எதுவுமே இருக்காது. கருவாட்டு குழம்பா நீ ருசியத்துறாம். மக்களே இப்பவும் சொல்றேன், நாங்க கருவாடு பிசினஸ் பண்றது வியாபாரத்தை தாண்டி நாங்களும் நிறைய திங்கிறோம். நாங்க என்ன சாப்பிட்றோமோ அதுதான் மக்களுக்கும் கொடுக்குறோம். எந்த கலப்படம் இல்லை, எந்த ஒரு மருந்தும் கிடையாது. நேச்சுரலா கடைக்காரில் பர்ச்சேஸ் பண்ணி நேச்சுரலா நாங்களே எங்க கைப்பட செஞ்சு நாங்களே உங்களுக்கு அனுப்புறோம். கைப்படதான் பேக் பண்ணுவோம். செம்மையா இருக்கானா இந்த ரெசிபி நல்லா. இந்த கருவாடு வேணும்னா நாங்க நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்க நம்பர் எடுத்து எங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனி அனுப்புறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. பாய்.